மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ 10th ஆகட்டும், 11th ஆகட்டும், 12th ஆகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம எதை சம்பந்தமா பார்க்க போறோம்னா, இப்போ 10வது, 12வது, 11வது படிச்ச மாணவர்கள் எத்தனையோ பேர் கிளியர் பண்ணிட்டோ, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டோ, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோ போயிருப்பீங்க. ஆனா சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்ல, 2 சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் எழுதாதவங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்க எக்ஸாம் டைம்ல ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாம எழுதாம போயிருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எழுதாம இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இருக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இது. என்னன்னா, ஜூலை மாசம், ஜூன் மாசம் நடக்க இருக்கிற இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம். அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுத முடியும்? அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் என்ன? அத அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்மந்தமா இருக்கிற மொத்த தகவல்களுமே இந்த வீடியோ ஃபுல்லா குடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமா பாருங்க. இந்த வீடியோ டைம் ஸ்டாம்ப் பண்ணி இருக்கு. நீங்க நீங்க எந்த ஸ்டாண்டர்டுக்கான சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத இருக்கிறீங்களோ, அந்த ஸ்டாண்டர்ட கிளிக் பண்ணி நீங்க அந்த டைம் ஸ்டாம்ப கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டார்ட் பண்ற அந்த டைம் இருக்கும். 11th 12த்னா 11th 12th ஸ்டார்ட் பண்ற டைம் இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்துச்சு. ஆனா அந்த எக்ஸாமுக்கும் அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே தான் வரும். அதே மாதிரி 10th அண்ட் 11th 11th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட்ஸுமே ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணாங்க. அதோட எக்ஸாம் டேட்டுமே ஒரே நாள்ல வரும். ஸோ இந்த வீடியோவோட லிங்கை வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் கிளியர் பண்ணல, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வரல, ஒரு மார்க்ல கூட ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அதோட முடிய போறது இல்ல. அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. அத எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போணும். அவங்களோட ஃபியூச்சரே இது சம்மந்தமா தான் இருக்கு. அதனால நீங்க அது மாதிரி நீங்க நெறைய பேருக்கு தெரியப்படுத்தினா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஷேர் நீங்க பண்ற ஒரு அந்த லிங்க் பண்ற ஷேர் வந்து நெறைய பேரோட வாழ்க்கைய வந்து மாத்தப் போகுது. அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுல ஏதாவது தகவல்கள் வேணும்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டிடியூட்ல டுட்டோரியலுக்கான அட்மிஷன்ஸுமே போயிட்டு இருக்கு. அதாவது 10th 11th 12th ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் அரியர் வச்சிருக்கிற மாணவர்கள் நம்ம இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து ஒரே ஒரு மாசத்துல கிளியர் பண்ணலாம். அதுக்கான டீச்சிங் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே நாங்க கொடுப்போம். ஸோ அது சம்பந்தமா தகவல் வேணும்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? நீங்க வேற இப்ப சென்னையில நாங்க இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறோம். சென்னையை சார்ந்து இல்லாம மாணவர்கள் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஆன்லைன் வழியில படிக்கலாம். அதுக்கான தகவல்களுமே நாங்க சொல்றோம். நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க 5 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். அதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து மார்க் கம்மியா வந்திருக்கும். அரியர் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். புதுசா அப்ளை பண்றாங்க. இது வரைக்கும் நான் 10th முடிக்கல, 10th எழுதல, 9th வரைக்கும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா அவங்களுமே இந்த 10th எக்ஸாம் இப்போ வரப்போற ஜூலை மாசம் எக்ஸாம் அப்பியர் ஆகலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 மேல இருந்து 4 ஜூன் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் டேட்ஸ் இருக்கு. சப்போஸ் இதுல இருந்து மிஸ் பண்றவங்க யாரெல்லாம் சப்போஸ் இந்த 4ஆம் தேதி தான் வந்து பார்ப்பாங்க, 5ஆம் தேதி ஆயிட்டு இருக்கும், அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ண முடியும். பட் என்னன்னா அது தட்கல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம ஒரு சப்ஜெக்ட் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ₹125 பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த ₹125 ஒரு சப்ஜெக்ட். இப்போ சப்போஸ் நமக்கு 2 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணல அப்படின்னா 2 சப்ஜெக்ட் நம்ம அப்ளை பண்ணணும்னா 125 இன்டூ 2 அப்போ 250 ஆகுது. 250 பிளஸ் ₹70 ஆன்லைன் சார்ஜஸ். மொத்தமா பாத்தீங்கன்னா 320 அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ மொத்தமா சேர்த்துதான் இந்த 70 சார்ஜஸ். ஒரு சப்ஜெக்டா இருந்தாலுமே சரி, 5 சப்ஜெக்டா இருந்தாலுமே சரி. ஸோ இந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்ட் வைஸா இருக்கிற அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் கிளியர் பண்ணல அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு உங்களோட சென்டர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த சென்டர்ஸ் வந்து உங்க ஏரியாலேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கூல்ல போய் கேட்டாலுமே உங்க சென்டர்ஸ் எங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல எழுதிருக்கீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் மிஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ₹500 சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் தட்கல் சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 10 ஜூலை வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4th ஜூலை தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு டைம் இருக்கு, ஒரு 40 நாள் கிட்ட டைம் இருக்கு. அந்த டைமை டெய்லியுமே ஒரு 2-3 மணி நேரம் படிச்சு ஈஸியா கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சப்ளிமெண்டரி எத்தனையோ பேர் எழுதுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. அதுல எத்தனையோ பேர் கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரணும். அதனால இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? 10th 11th சப்ளிமெண்டரியில இந்த பிடிஎஃப் பாருங்க. இப்போ இந்த எல்லா பிடிஎஃப்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஒரு ரீட் அவுட் பண்ணுங்க.
இப்போ பள்ளி சேர்ந்து படிக்கிற மாணவர்கள், தனித்தேர்வர்கள், பிரைவேட்டா புதுசா எழுதுறவங்களும் சரி, ஆல்ரெடி பிரைவேட்டா எழுதி கிளியர் பண்ணாம இருக்கிறவங்களும் சரி, ஸ்கூல் வழியில எழுதி கிளியர் பண்ணாம இருக்கிறவங்க சரி, எல்லாருக்குமே ஒரே ப்ராசஸ் தான். 22ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா? ஸோ 22ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆகனா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது. மற்ற நாள்ல எல்லாமே இருக்கும். காலையில 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கிற டைம்ல நீங்க ஸ்கூல்ல போயிட்டோ இல்லைன்னா இந்த சர்வீஸ் சென்டர்ஸ்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த தனித் தேர்வர்கள் எல்லாருக்குமே அதே தான். இந்த நார்மல் ஸ்கூல் வழியில படிக்கிறவங்களும் சரி, தனித் தேர்வர்கள் எல்லாருக்குமே வந்து சிறப்பு அனுமதி திட்டம் தான் இந்த தட்கல்னு சொன்னேன். ஓகேங்களா? தட்கல்ல நம்ம ரூ. 1000 பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் 11th ஸ்டாண்டர்டுக்கு, ரூ. 500 பே பண்ற மாதிரி இருக்கும் 10ஆம் வகுப்புக்கு. ஓகேங்களா? ஸோ இதற்கான தேர்வு கட்டணம் எல்லாமே இது முழு தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ற டேட் வந்து 22ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும். சப்போஸ் மிஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து 5ஆம் தேதியிலிருந்து 5 அண்ட் 6 இந்த 2 நாளுக்கான டேட்ல மட்டும் சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான தட்கல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் 6ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இதோட நம்ம அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதாவது ஜனவரி மாசம் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சப்போஸ் புதுசா எழுதுறவங்கன்னா அவங்களும் வந்து 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற அந்த அப்ளிகேஷன் டேட்ல நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதுக்குள்ள சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்க பார்த்துக்கணும். புதுசா இப்பதான் 10th எழுத போறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரி இல்லாம நார்மலா பப்ளிக் எக்ஸாம்ல பிரைவேட் கேண்டிடேட்ஸும் சரி, ஸ்கூல்ல வழியில எழுதுறவங்க எல்லாருக்குமே பாஸ் மார்க் போட்டிருப்பாங்க. அவங்க யாருமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்ளை பண்ண வேணாம். புதுசா இருக்கிறவங்க மட்டும் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கானது. அந்த 10th ஸ்டாண்டர்ட்லயே சப்போஸ் சில பேர் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும். நான் எழுதுனதுக்கான மார்க் சரியா கிடைக்கல, எனக்கு நிறைய டவுட் இருக்கு, நான் வந்து என்னோட பேப்பரை நான் திருப்பி செக் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீவேல்யூவேஷன் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸுமே வந்து அந்த சர்வீஸ் சென்டர்லயே பண்ணுவாங்க. ஸோ நீங்க போனீங்கன்னா 20ல இருந்து 24 மே அந்த டேட்டுக்குள்ள நீங்க போயிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க. அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு ரீவேல்யூவேஷன் கொடுக்கணும். ரீவேல்யூவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கேன் காப்பி வாங்கி தான் ஆகணும். ஸ்கேன் காப்பி வாங்காம ரீவேல்யூவேஷன் கொடுக்க முடியாது. ஸ்கேன் காப்பிக்கான ப்ராசஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரூ. 275 கொடுக்கணும், பிளஸ் 50 ப்ராசஸிங் சார்ஜஸ் வாங்கணும். அது எல்லாருக்குமே 10th ஆகட்டும், 11th ஆகட்டும், 12th ஆகட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரூ. 275 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கட்டினீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நீங்க வாங்கி டவுட்ஸ் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த 100 மார்க் எடுத்த மார்க்கோட மெமரிஸை வந்து நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் நீங்க பே பண்ணி ரூ. 275 பிளஸ் ரூ. 50, அதாவது ரூ. 325 நீங்க பே பண்ணி அதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரியா இருக்கும். சென்டம் எடுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கான மெமரிஸை வந்து நீங்க மார்க்கா பார்க்காம அந்த பேப்பர்ஸா பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க அந்த மார்க் ஷீட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் எடுத்தவங்களுக்கு மார்க் எடுக்கல, கிளியர் பண்ணணும், எனக்கு மார்க் சரியா வரல அப்படின்றவங்களும் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும். அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஸ்கேன் காப்பி வாங்கினா தான் உண்டு. ஸ்கேன் காப்பி வாங்காம நம்ம ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அடுத்தது 11th பார்த்தீங்கன்னா 11th-க்கும் 10th-க்கும் ஒரே நாளில் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால அவங்க 2 பேருக்குமே ஒரே டேட்டில் தான் வந்து எக்ஸாம் டேட் வைக்கிறாங்க. அதாவது 4ஆம் தேதி தான் அவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் டேபிள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th-மே பார்த்தீங்கன்னா புதுசாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ 11th ஏதாவது அரியர் வச்சிருக்கிறீங்க, நான் 12th போவேனா இல்லைன்னா வந்து நான் 11th எழுதுனதுக்கு அப்புறம் 12th போகணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க இது ஜஸ்ட் ஒரு காலேஜ் டிகிரி மாதிரி தான். 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணலன்னா கூட நீங்க 12th மூவ் ஆயிடுவீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாசம் எக்ஸாம் வரும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு 12th-க்கான பாடங்கள் ஸ்கூல்ல எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 12th மூவ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ 12th நீங்க படிக்கணும், as well as 11th படிக்கணும். இந்த ப்ரெஷர் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் 11th-குள்ளேயே நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கிளியர் பண்ணணும், அட்டெம்ப்ட் வைக்காம அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இருக்காதீங்க. 11th-ஓட மார்க் வந்து பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாங்க காலேஜ் அட்மிஷனுக்கு. 11th-ல கம்மியா மார்க் எடுத்திருந்தாலும் ரொம்ப வருத்தப்பட வேணாம். 12th ஒரு வாய்ப்பு இருக்கு. இது இப்பத்துல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, மிட்டம்ல இருந்து நீங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கோர் வந்து ஹையரா இருக்கும். ஸோ ஒரு 90%
பர்சன்டேஜ் மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வைங்க இப்போத்துலேருந்தே. டெய்லியுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆரம்பத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு கடைசி நாட்களில் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திணற மாணவர்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன். அதனால 11th முடிச்சு 12th மூவ் ஆகிறவங்க, அரியர் வைக்காதவங்க இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அரியர் வச்ச மாணவர்கள் எல்லாருமே அரியர் பேப்பரோட சேர்த்து 12th கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க. எத்தனை சப்ஜெக்ட் அரியர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அவங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வரப்போற 22 அதுல இருந்து 4 ஜூன் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அதோட தட்கல் டேட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் 5ல இருந்து 6 ஜூன். 5 அண்ட் 6 4ஆம் தேதி மிஸ் பண்ணவங்க, அப்ளை பண்ண தவறுனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவா நீங்க 1000 rupees பே பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபார் 11th ஸ்டாண்டர்டு, 500 rupees பே பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ மிஸ்ஸிங் அமௌண்ட் இதுல கொடுத்துருக்கேன்ல இது. அதுக்கப்புறம் இதுலயுமே வந்து ஸ்கேன் காப்பி பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 24க்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்றதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு தான். நீங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலுமே அது ரீவேல்யூவேஷன் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணிடுங்க. மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இதுக்கு வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையோ இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது இன்னும் அதிகமா தகவல் வேணும்னா நீங்க கம்ப்ளீட்டா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது. புதுசா அட்டன் பண்றவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் இல்லாம சில கோர்சஸ் இருக்கும், ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கோர்சஸ் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ 10th 11th டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ 10th பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தமிழ், 5ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அப்படியே கண்டினியூஸாக வரும். லீவ் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸுக்கான லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்ளிமெண்ட்ரி எழுதுறதுனால ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் எழுதுற மாணவர்களுக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லா நாளுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸா வச்சிருவாங்க. அதே 11th பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தமிழ், 5 வந்து இங்கிலீஷ், 7 வந்து இந்த பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வைஸா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்போ வருது அப்படின்றத நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. 12th பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த மாசம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 2ஆம் தேதி முடியுது. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க அரியர் வச்சிருக்கீங்க அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 11th 12th 10th 11th பார்த்தாச்சு. அடுத்து 12th பார்த்தீங்கன்னா யார் அட்டன் பண்ணலாம்னா இப்போ அரியர் வச்சிருப்பாங்களோ அவங்க மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆல்ரெடி ப்ரைவேட்டா எழுதி கிளியர் பண்ணலனாலும் சரி, ஸ்கூல் மூலியமா எழுதி அட்டம் வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் மார்க் எடுக்கலனாலும் சரி, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணி எழுத முடியும். இவங்களுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 2 ஜூலை வரைக்கும். 25 ஜூன்ல இருந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 மே வரைக்கும் இருக்கு அப்ளிகேஷன் டேட். சப்போஸ் அதை மிஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 31 மே அந்த 2 நாளுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா சிறப்பு அனுமதி கொடுப்பாங்க. தட்கல்ல அதை நம்ம 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றது வேண்டியதா இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் பே பண்ணதோட சேர்த்து. ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் காப்பி அப்ளை பண்றதுக்கு முடிஞ்சிச்சு. ஏன்னா 13ல இருந்து 17 மே வரைக்கும் கொடுத்தாங்க. நீங்க இதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியாது. பேலன்ஸ் என்ன பண்ணலாம்னா அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்ஸுக்கான அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் ஒரே வாய்ப்பு. ஸோ அந்த ரீவேல்யூஷன் ஸ்கேன் காப்பி உங்களுக்கு வராது. அப்ளிகேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் 11th என்ன காஸ்ட்டோ அதே தான். 150 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ப்ளஸ் 35 ரூபாய் வந்து சர்வீஸ் காஸ்ட், 70 வந்து ஆன்லைன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 30, 35 அண்ட் 70 வந்து டோட்டல் காஸ்ட்டில் மொத்தமாக பே பண்ணால் போதும். அது ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே சரி, 5 சப்ஜெக்டாக இருந்தாலுமே சரி. ஓகேங்களா? புதுசாக வந்த கேண்டிடேட்ஸுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஆல்ரெடி ஸ்கூல் மூலயமா எழுதியோ பிரைவேட் கேண்டிடேட்ஸ் எழுதியோ கிளியர் பண்ணாதவங்க அவங்க திருப்பி அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா 50 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். இன்ஸ்டெட் ஆஃப் 150, 150 ரூபா பதிலாக நம்ம 50 ரூபா பே பண்ணுறா போதும். 50 ரூபா சேர்த்து 35 ரூபாய் 70 ரூபா எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ 12th புதுசாக எழுதுறவங்களும் சரி, ஆல்ரெடி அட்டன் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருக்குமே இந்த ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மொத்த தகவல்களுமே நான் வந்து பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த தகவல்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு யாரெல்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தகவல்கள் ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி படிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. உங்கள் ஏரியாக்கான சர்வீஸ் சென்டர்ஸுக்கான கோடையுமே நான் வந்து அந்த பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை டவுன்லோட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். யாருமே உங்களுக்கான உதவி வந்து செய்ய மாட்டாங்க. நீங்க முன்னேறினீங்கன்னா உங்களுக்கான மதிப்பு கூடும். ஓகேங்களா? நீங்க சம்பாதிச்சா உங்களுக்கான மதிப்பு கூடும். சம்பாதிக்கிறதுக்கு கல்வி மட்டும்தான் ஒரே ஆயுதமா இருக்கும். அதனால நீங்க கல்வியை இறுகி பிடிச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே எஜுகேஷனை விட்டுடாதீங்க. வேலை எல்லாருக்குமே எந்த வேலை வேணா கிடைக்கும். ஆனால் அந்த வேலை நிரந்தரமா கிடைக்கணும் அப்படின்றதுனா அந்த கல்வி மட்டும்தான் கொடுக்கும்.
ஓகேங்களா? நீங்க அதிகமா படிக்கணும். இருக்கிற நேரத்த சரியா செலவழிச்சா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். அது நீங்க அரியர் வச்ச பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம மார்க் எடுக்கலன்னா யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம சரியா படிக்கல. அதுதான் ஒரே ஒரு ரீசன். நம்ம சரியா படிச்சிருந்தா, நம்ம சரியா இருந்திருந்தா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இருக்கிற நேரத்த சரியா பயன்படுத்துங்க. யாருக்காவது இந்த வீடியோவ ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களையுமே வந்து உயர்த்துங்க. யாராவது இருக்கிறாங்க, துவண்டு போயிருக்கிறாங்கன்னா, இந்த நேரத்துல உதவி செய்யறது தான் உண்மையான நண்பன். இந்த நேரத்துல உதவி செய்யறவங்க தான் உண்மையான சொந்தக்காரங்க. ஸோ உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலுமே அவங்கள குறை சொல்றத விட்டுட்டு, இந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை தவற விட்டுடாதீங்க. இதுவரைக்கும் பார்த்த இந்த ஃபுல் வீடியோவ பார்த்த எல்லா மாணவர்களுக்குமே எங்களுடைய நன்றி. ஏதாவது தகவல்கள் வேணும்னா, இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்லன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.